பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஒரு மாசமாக நான் வீடியோ போடல. என்னென்னா நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் கல்யாணம் இருந்தது. அப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்யாணம், அதுக்கு போய் தான் ஆகணும். எனக்கும் வீட்டுக்குள்ளேயே நான் அடுத்தவங்க முகத்தையே பார்க்காமையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு போனால் எல்லாரையும் பார்க்கலாம், அப்போ மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போனோம். எங்கேயுமே நான் தண்ணி இன்னிலாம் குடிக்கவே இல்லை, மினரல் வாட்டர் தான் குடித்தேன். ஆனால் இங்கே வந்து பயங்கர ஜலதோஷம் பிடிச்சிட்டு தொண்டை அடைஞ்சி பேச முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வீடியோ போடல. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட தைரியத்தினால தான் நீங்கள் எஞ்சி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னான், பழைய சாந்தி வந்துட்டா அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனி எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஜலதோஷம் அப்படி வந்ததுக்கப்புறம் வேண்டாம், இது முடிகிற வரைக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இன்னும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன். பொதுவாக எனக்கு பட்டு சாரி கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு தலையில் பூ வச்சு அப்படிலாம் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்படிலாம் தான் போனேன். ஆனால் தலையில் பூ வைக்க தான் முடியல, மொட்டை தலை. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ நம்ம கதைக்கு போவோமா? போன ட்ரிப்பு நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தது வரைக்கும் பார்த்தோம். எனக்கு பிளட்டு நிறைய போனதுனால ஒரு யூனிட் பிளட்டு ஏற்றுனாங்க. எனக்கு பிளட்டு ஏற்றணுன்னா எல்லோரும் அப்படி இப்படின்னு என்னை ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏற்றுறவங்களோட பிளட்டு அவங்களோட சுபாவம் என்னமோ அது நமக்கு வந்துடும். பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா பிளேட்லெட்ஸ் மட்டும்தான் ஏற்றுவாங்க, அது பிளட்டு கலர் கூட இருக்காது அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரிஜினல் பிளட்டு. எனக்கு அதை பார்த்த உடனே தலையெல்லாம், அன்றைக்கி பிளட்டு வெளியே போகும்போது எப்படி தலை சுற்றிச்சோ அதே மாதிரி தலை சுற்றி எப்படியோலாம் இருந்தது. அப்புறம் என்ன செய்ய, இந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் திரும்பி கண்ணை சிக்குன்னு மூடிட்டு படுத்துக்கிட்டேன். அது ஒவ்வொரு ட்ராப்பாக ஒரு யூனிட் தான் ஏற்றுனாங்க. 4-5 மணி நேரம் ஏற்றுனாங்க. நான் அந்த கண்ணை மூடி சிக்குன்னு படுத்ததில் தூங்கிட்டேன். எல்லாத்துக்கும் பைஸ்டாண்டர் வந்து பார்த்தாங்க, எனக்கு யாருமே வரல. அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம் வீல் சேரில் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோடனே நான் பசங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் மட்டும்தான் வரல அப்படின்னு. அம்மா நாங்கள் 2 ட்ரிப்பு வந்தோம், வரும்போது நீங்கள் நல்லா தூங்குனீங்க. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க அந்த ரெட் கலர் பிளட்டை பார்த்துட்டு பயந்தாங்க, அதனால் எழுப்பாதீங்க, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் உங்களை எழுப்பலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்தது என்னென்னா, எனக்கு இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹெவியாக இருந்தது, வெயிட்டாக அப்படி இருந்தது. அப்போ நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்படி ஹெவியாக இருக்குது ஒரு மாதிரி அப்படின்னு. அப்போது பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணி எடுத்தாங்க. வேதனையே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் சர்ஜரி தானே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சென்சேஷனே இல்லை. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்து ரேடியேஷன் டாக்டர் அவங்க வந்து பார்த்தாங்க. என்ன சொல்கிற, ரொம்ப ஸ்வீட், அவங்க நல்லா பேசுவாங்க, தமிழ் தான், தஞ்சாவூர், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு ரூம்லேயே வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துலலாம் இப்படி தட்டி பார்த்தாங்க. அவங்க தட்டி பார்த்தா அவங்க இந்த லிம்ஃப் நோட்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால் இங்கே வீக்காக இருக்கா அப்படின்றத பார்த்தாங்க. இங்கேயும் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் வரைக்கும் பரவி இருக்கான்னு சிடி ஸ்கேனில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க ரேடியேஷன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த ஊண்டு கிளியர் ஆகிட்டு நீங்கள் வாங்க, சிலவங்களுக்கு 1 மாதம் ஆகும், சிலவங்களுக்கு 10-15 நாள்லேயே ஊண்டு கிளியர் ஆகிரும். அதனால் ஊண்டு கிளியர் ஆகிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே நான் சரி 1 மாதம் இந்த பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நடுவில் கீமோ டாக்டர் சொல்லிட்டாங்க, இம்யூனோதெரப்பி இதில் ஸ்டார்ட் பண்ணணும், சைமுல்டேனியஸாக நமக்கு ரேடியேஷனும் இம்யூனோதெரப்பியும் செய்யலாம், அது நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஊண்டு க்ளீன் ஆகவே இல்லை. ஊண்டு வந்து ஒரு இடத்துல இப்படி வாய் திறந்த மாதிரி இருக்கும், அங்கே சென்சேஷன் இல்லாததுனால எனக்கு வலிலாம் இருக்காது, ஆனால் அந்த இடத்துல இப்படி திறந்துருக்கும். ஒரு நாள் அடைஞ்சிரும், மறுநாள் இப்படி திறக்கும். அப்படி பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க, இது இப்படியே திறந்தே ஆறிடும், நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், ரேடியோ தெரப்பி பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க போனால் இல்லை, ஊண்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு தான் நான் ரேடியேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சரின்னு இவங்ககிட்ட போனோன்னே இவங்க சொன்னாங்க, ஒரு ஸ்டிச்சு கூட போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணாங்க. திருப்பியும் 2 நாளில் திருப்பியும் திறந்துருச்சு. அது அப்படி 3 தடவை ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு லாஸ்ட்டில் அது ஊண்டு கிளியர் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆச்சு ஊண்டு கிளியர் ஆகும். 2 மாதம் கழித்து ரேடியேஷன் டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த பெட் ஸ்கேன் ஞாபகம் தான் வந்தது. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், பெட் ஸ்கேன் மாதிரி ரொம்ப நேரம் இருக்கணுமா அப்படின்னு. இல்லை பெட் ஸ்கேன் இல்லை, அதே மாதிரி நம்ம பெட் ஸ்கேன் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன செய்ய, போவோம் அப்படின்னு. இதுவும் நம்ம படிக்கணும்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஸ்கேனுக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இனி பெட் ஸ்கேன் பண்ணுற கதை
நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோலையும் நம்ம யூகேக்கு போயிட்டு வருவோமா? என் பெரிய பொண்ணு அதிதி யூகேல இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து போன்மவுத். அங்கேருந்து 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் காசில் பாயிண்ட்ன்ற இடத்துக்கு போகலாம். அங்கே ஷாப்பிங் போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. நம்ம இப்போ வந்து லண்டன் மொட்டை மாடி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நிறைய வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது, நிறைய ஆள் இருக்காங்க பஸ்ஸில். ஆனால் எனக்கு இன்றைக்கி லக்கிலி ஃப்ரெண்ட் சீட் கிடச்சிது. ஸோ Next stop, Bournemouth Rail Station. A light here for National Rail and National Express coach services. இந்த ரைட்டில் தெரிகிறது தான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் லெஃப்டில் பஸ் ஸ்டாப். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப். நான் எப்போ சொல்வேன் இந்த ஊரில் நிறைய சர்ச் இருக்கும். பாருங்க. என் பெரிய பொண்ணு நம்பர் 7ஓட பியூட்டி அட்வைசராக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக உள்ள ட்ரைனிங்க்கு ட்ரெயினில் பிரிஸ்டல்ன்ற இடத்துக்கு போனான். அப்படி போகும்போது நடுவில் பாத் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால தான் அது வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எனக்கு அனுப்பி விட்டா. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்த இடம். இங்கே தான் என்னோடய ட்ரைனிங் நடந்தது. சூப்பர் ட்ரைனிங், ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் இந்த வீடியோவில் இருந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்டு ஆல்மண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன் டயட் பண்ணுறவங்க வாங்கியிருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்கெட் பார்த்தா பயங்கர ரேட்டு. நம்ம சாதாரணமாக ஒரு 100 கிராம் ஆல்மண்ட் வாங்கினோன்னா அதை வச்சு 3 மடங்கு அதிகம் ரேட் இருந்தது அதில். அப்போது இது வந்து நான் எங்கேயும் யூடியூப்லலாம் எங்கேயும் பார்க்கல, யாருக்கிட்டேயும் கேட்கல, நானாக இன்வென்ட் பண்ண ஒரு ரெசிபி. நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவேவில் பண்ணேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் திருப்பி உப்பு போட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு பண்ணேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீட்டில் எவ்வளோ கபோர்ட்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி, ஒரு விதம் எல்லார் வீட்லேயுமே மைக்ரோவேவ் ஓவன் மேலே இப்படி தான். இன்றைக்கின்னு பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன்னு உடனே டீ போட்டேன், அது கொட்டி. இப்படி பார்க்கும்போது நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா இது க்ளீன் பண்ணுறதுக்கு? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி. இப்படி தான் சோம்பேறிப்படவே கூடாது. நானும் நினைப்பேன் இதே மாதிரி என்றைக்கும் க்ளீனாக வச்சுருக்கணும்னு. கூடி போனால் 1 வாரம் தான் தாங்கும், அதுக்கப்புறம் எல்லா ஜாமாவும் அதுக்கு மேலே ஏறி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது வந்து 1/4 கிலோ ஆல்மண்ட், பாதாம், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு. இது எப்படி பண்ணணும்னா, இந்த ஆல்மண்டை வந்து சும்மா இந்த கிளாஸ் பிளேட் இருக்குல்ல, இதில் சும்மா போட்டு வறுக்கலாம். அது வந்து உப்பு இருக்காது. நம்ம உப்பு வேணும்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நிறையவே உப்பு போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் இது நனைகிற அளவுக்கு உள்ள தண்ணி போதும். அவ்வளோ போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த கிளாஸ் பிளேட்டில் நானாக வீடியோ எடுக்கிறதுனால அது எப்படியோ இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பரத்தி வச்சிடணும்.
இன்னோட ஒன்று ஒட்டாமல் இப்படி பருத்தி வச்சிடணும். வச்சுட்டு இப்போது 6 மினிட்ஸ் வைப்போம். இது வந்து வால்டேஜ் வேரி ஆகும் ஒவ்வொரு இடத்துக்கும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 மினிட்ஸ் கூடுதல் விடலாம். இந்த 5 மினிட்ஸுங்கிறது ஒரு 3 நிமிஷம் ஆனவுடனே அதை ஒன்று செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒன்று பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 or 3 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ வந்து கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆகிப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கை பொறுக்குன்னா நீங்கள் கை வச்சு இப்படி பரட்டி விடலாம். இல்லைன்னா உடன் ஸ்பூன் வச்சுட்டு பரட்டலாம். திருப்பியும் மூடி another 2 மினிட்ஸ் வைப்போம். இது கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ போதும். அந்த பிளேட் ஃபுல்லாக இருந்ததுன்னா 7 மினிட்ஸாவது இதுக்கு தேவைப்படும். கருக விட்டுறாதீங்க. ஏன்னா மைக்ரோவேவ்னும் போது நம்ம எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு 30 செகண்ட்ஸ் அதில் அந்த வேவ் இருக்கும், அதில் வெந்துட்டு இருக்கும். அதனால அது கணக்கு பண்ணி கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும். இது நடுவில் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. கம்மியான அமௌண்ட்னால சீக்கிரமே ஆகிடுது. ஒன்று எடுத்து இது நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணணும். கட் பண்ணி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இப்படி வெள்ளையாக தான் இருக்குது. இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுக்கணும். அப்போ இது ஆகலை. இன்னும் ஒரு நிமிஷம் கூட வைப்போம். வச்சுட்டு இப்போது 6.5 நிமிஷம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒன்று செக் பண்ணி பார்த்துக்குவோம், இல்லைன்னா கருகி போயிடும். அதே மாதிரி ஒன்று எடுத்துட்டு பாருங்கள், கலர் வந்துடுச்சுல்ல. இப்படி கலர் வந்தால் போதும். இதை விட கருப்பாயிருச்சுன்னா ஏற்கனவே நான் உடச்சி ஒன்று வச்சுருக்கேன், அது பார்ப்போம். அப்போ அதை நான் ஒயிட்டாக காமிச்சேன்ல, அது இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படி கலர் வந்திருக்கு. இவ்வளோ கலர் இருந்தால் போதும். இதுதான் பேக் ஆல்மண்ட்ஸ். நம்ம வீட்டில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இது செஞ்சு பார்ப்பீங்க தானே. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சால்வோ. இந்த ஆல்மண்ட் நான் கடிச்சு காமிக்கவா? சவுண்ட் வருதுல்ல, சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க ஆல்மண்ட் வந்து காலையில் 5 ஆல்மண்ட் ஊற வச்சு தோல் உரித்து சாப்பிடணும், அது ரொம்ப நல்லது. 2 நாள் நம்ம கரெக்டாக ஊற வைப்போம். 3ஆவது நாள் மறந்துடும், அப்படியே அது விட்டுரும். இது அப்படி இல்லை, நம்ம சாதா வேர்க்கடலை சாப்பிட்ட மாதிரி டேபிள் எடுத்து வச்சுட்டோன்னா போக வர சாப்பிட்ருவோம். நான் அப்படி தான் சாப்பிட்டு ப்ரோட்டீன் கூட்டினேன். வீடியோ பார்த்தீங்களா? பேக்டு ஆல்மண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். எல்லாரும் கேட்பீங்க, எங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு மைசூர் பாக் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எனக்கு மைக்ரோவேவ் இல்லை, அப்படி பாத்திரத்தில் வச்சு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் பாத்திரத்துலேயும் செஞ்சேன், ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்போது எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தைரியமாக இருங்க. நான் ஃபுல்லாக எந்திரிச்சு வந்துட்டேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்குது. இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். நான் முடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு. வளரவும் இல்லை, வளராமையும் இல்லை. அதனால் நடுவில் இருக்கிறதுனால என்ன ஹேர் ஸ்டைல் போடன்னு தெரியல. மேலே தூக்கி சீவுனா அது பணிய மாட்டேங்குது. இப்படி சைடில் சீவுனா குட்டி பாப்பா மாதிரி இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. ஒரு மாதம் 2 மாதம் ஆனவுடனே அது ஸ்டைல் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போது வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ.